மதுரை ஆதீனத்தை கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து ஆதீனம் மற்றும் காவல்துறையின் விளக்கம் என்ன, சிசிடிவி காட்சிகள் காட்டுவது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் காப்பாற்றுச்சு. மதுரை ஆதீனத்தின் 293வது பீடாதிபதியான ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 3ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க SUV வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் அவர் பயணித்த SUV மீது மற்றொரு கார் மோதியது. இதில் அவர் காயமின்றி உயிர் தப்பினார். இந்நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல சதி நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தார். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் மோதியதாகவும் அதில் இஸ்லாம் மதத்தினர் இருந்ததாகவும் கூறினார். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்று பேரிகார்டு இருக்கு, கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. யார் மீது சந்தேகம் தான் இருக்குதா உங்களுக்கு? சொல்லிட்டாரு சொல்லக்கூடாது பாபா. நீங்க இதைத் தொடர்ந்து விபத்து தொடர்பான CCTV காட்சிகளை காவல்துறை வெளியிட்டது. அதில் வேகமாக வரும் ஆதீனத்தின் SUV மற்றொரு காரின் மீது உரசியது தெரிகிறது. காவல்துறை விளக்கத்தில் மதுரை ஆதீனம் பயணித்த SUV அஜீஸ் நகர் பிரிவு சாலை வழியாக உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக சென்றபோது எதிர்புறத்தில் மெதுவாக கடந்த கார் மீது பக்கவாட்டில் உரசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ள காவல்துறை இரு தரப்பினரும் வாக்குவாதம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதுரை ஆதீனம் முழு தவறும் தங்களது பக்கம் இருப்பது போல தோற்றத்தை உருவாக்கியது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் விதமாக சீராக இருந்த சாலையில் பயணித்த தாங்கள்தான் விபத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்று கூறுவது ஏற்புடையதல்ல எனவும் எதிர் தரப்பினர் பற்றிய விவரத்தை காவல்துறை தங்களுக்கு அளிப்பதை மறுத்து வந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே CCTV காட்சிகளை உற்று நோக்கும் போது காரில் பதிவெண் இல்லை என ஆதீனம் தரப்பு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் காரில் பதிவெண் இருப்பது போன்று தெளிவாக தெரியவில்லை. மற்றொரு காரில் குடும்பத்தினர் பயணித்ததாக காவல்துறை விளக்கமளித்த சூழலில் காரில் இருந்து ஒருவரே இறங்கிய நிலையில் மற்றொருவர் காரை ஓரம் கட்டியது CCTVயில் பதிவாகியுள்ளது. ஆதீனம் சென்ற வாகனத்தின் இடது பக்கம் உரசிய நிலையில் அவரது தரப்பு வெளியிட்ட புகைப்படத்தில் வாகனம் வலது பக்கத்தில் சேதமடைந்திருப்பது போல் தெரிகிறது. விபத்தை ஏற்படுத்திய கார் வெள்ளை நிறத்தில் இருக்கும் நிலையில் ஆதீனத்தின் SUV சேதமான பகுதி மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. இந்த சூழலில் காவல்துறையின் விரிவான விசாரணைக்கு பின்னரே உண்மையான விவரங்கள் தெரியவரும்.